வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சீஃப் டான் ஜார்ஜ் எழுதின மை ஹார்ட் சோஸ் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. சீஃப் டான் ஜார்ஜ் டெசலில் வாக்துத்ன்ற நேஷனில் பிறந்தவர். இவர் அதோடைய சீஃபே. இவர் ஒரு போயட், அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர். இந்த போமில் மாத்திரம் இல்லாமல் அவருடைய எல்லா போயட்லேயும் பார்த்திங்கன்னா அவர் அவரோட ரீடர்ஸை கொஞ்சம் உங்கள் அவசர வாழ்க்கையிலேருந்து நின்று உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை பாருங்கள். அது எவ்வளோ வியப்பாக இருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் நமக்குள்ளேயும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கையோடைய பிரதிபலிப்புலேயும் சரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது நம்மளுடைய உள்ளே இருக்கிற ஒரு மனசாட்சி அப்படியே தொட்டு அதில் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய சந்தோஷத்துக்காக இயற்கையோடு நீங்கள் இணைஞ்சிருங்க அப்படின்றாரு. இதுலேயும் அதே தான் சொல்கிறாரு. இயற்கை எப்படி மனுஷனோட மனசை ஒரு குதூகலிக்க செய்யுன்றது தான். அதுக்கு அவர் நிறைய இமேஜரியும் பொயட்டிக் லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருக்காரு. இயற்கையை அப்படியே அணுவாக ரசித்து ரொம்ப எளிமையாக அதை எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையில் அழகு இருக்குது. அதாவது மரத்தில் அழகு இருக்குது, காற்று வீசுதில் அதோட மென்மையில் அழகு இருக்குது, புல்லுலேருந்து வர வாசத்தில் அழகு இருக்குது, மலையோட உச்சியில் அதை பார்க்கும் போது ரம்மியமாக அது ஒரு அழகு இருக்குது, கடலில் ஒரு ரிதம் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் மற்ற இயற்கையும் அவர்கிட்ட பேசுகிறதாகவும், அப்படி பேசும்போது அவர் மனசை அப்படியே குதித்து அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதாகவும் எழுதியிருக்காரு. இதில் அவர் எல்லாமே எழுதியிருக்காரு. இயற்கையோடு நம்ம செலவிடுற ஒவ்வொரு நிமிஷமும், அது நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லை காலையில் இருக்கக்கூடிய பனித்துளியாக இருக்கலாம், இல்லை ஒரு மீனை சுவைக்கும் போது அதோட சுவையாக இருக்கலாம். ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் இயற்கை நம்மளோட இணைஞ்சிருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் இயற்கை எப்போதுமே மனிதர்களோடு இணைஞ்சு தான் இருக்குது, நம்ம தான் அதை சரியாக கவனிக்கிறது இல்லை அப்படின்றாரு. இதை அவருடைய கவிதையை படிக்கும் போதே ஒரு அமைதியாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இயற்கை எவ்வளோ அழகானது, எவ்வளோ வலிமையானது, அது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்றது நமக்கு தெரியுது. அவருடைய வார்த்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அவர் அப்படியே சூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இது மூலமாகவே அவருடைய ஃபிலாசபியும் அவருடைய பாரம்பரியமாக ஒரு எண்ண ஓட்டத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எப்படி நம்ம இயற்கையோடு இணைந்து வாழணுன்றது புரியுது. அவர் அவருடைய தனித்துவத்தையும் எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம எப்படி மரியாதை செய்யணும், அது ஒரு செடியாக இருக்கலாம், ஒரு விலங்காக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், ஆனால் இயற்கையோடு நம்ம எப்படி அதோடு சேர்ந்து வாழணும், எப்படி அதுக்கு ஒரு மதிப்பு தரணுன்றது இதில் எழுதியிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். த பியூட்டி ஆஃப் த ட்ரீஸ், த சாஃப்ட்னஸ் ஆஃப் த ஏர், த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் த கிராஸ் ஸ்பீக்ஸ் டு மீ. அவர் சொல்கிறாரு, மரம், காற்று, புல்லேருந்து வர வாசம் இதெல்லாம் என்கிட்ட பேசுது. த சமெண்ட் ஆஃப் த மவுண்டன், த தண்டர் ஆஃப் த ஸ்கை, த ரிதம் ஆஃப் த சீ ஸ்பீக்ஸ் டு மீ. மலையோட உச்சி, வானத்துலேருந்து வரக்கூடிய இடி, கடல்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ரிதம், இது எல்லாமே என்கிட்ட பேசுது. த ஃபெயிண்ட்னஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ், த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த மார்னிங், த டியூ ட்ராப் ஆன் த ஃப்ளவர் ஸ்பீக்ஸ் டு மீ. நட்சத்திரம், ரொம்ப தூரத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரம், காலையில் இருக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சி, மலர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பனித்துளி, இதெல்லாம் என்கிட்ட பேசுது. த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபயர், த டேஸ்ட் ஆஃப் சால்மன், அதாவது நெருப்பில் இருக்கக்கூடிய வலிமை, மீனில் இருக்கக்கூடிய சுவை. த ட்ரெயில் ஆஃப் த சன் அண்ட் த லைஃப் தட் நெவர் கோஸ் அவே தே ஸ்பீக் டு மீ. சூரியன் காலையில் உதிச்சு மாலையில் அஸ்தமிக்கிற வரைக்கும், அது மாத்திரம் இல்லாமல் இந்த வாழ்க்கை, இந்த உயிர், அதெல்லாம் எங்கேயுமே போகல, அது எப்போதுமே இங்கே தான் இருக்குது, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. அண்ட் மை ஹார்ட் சோஸ், இதெல்லாம் என்கிட்ட பேசும்போது என் மனம் அப்படியே மேலே அப்படியே எழுந்து மிதக்குது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு கவிதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.